Hello all, today's topic grave concern on wild type polio virus type 1 cases in Pakistan, Afghanistan. பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் போலியோ வைரஸ் வைல்ட் டைப் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து WPV1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸோட நேம். ஓகேவா, இது 2022 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் 2 கேஸ் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, பாகிஸ்தானில் 20 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 2023 ரெண்டுலேயுமே 6 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் 6 கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 2024 நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஆப்கானிஸ்தானில் 6 கேசஸும் பாகிஸ்தானில் 5 கேசஸும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ 2022 கம்பேர் பண்ணும்பொழுது அதனுடைய இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இதனுடைய ஸ்ப்ரெட் வந்து இதே லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2026 இந்த வைரஸை நம்ம வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்காதது அப்படிங்கிறதையும் இங்கே அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸோடைய தாக்கத்தையும் அது பரவ போகிற விஷயத்தையும் தான் இந்த டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஞ்சரஸ் பிரசிடென்ட் ஆன் த US president and majority ruling by the US Supreme Court. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2020 எலெக்ஷன் நவம்பரில் நடந்துச்சு இல்லையா, அதில் ஒரு தலையீடு அவருடைய தலையீடு இருந்திருக்கு அந்த எலெக்ஷனில். ஸோ அது வந்து ஒரு கிரிமினலான குற்றம்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு இருந்துச்சு இல்லையா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னா மெஜாரிட்டியான நீதிபதிகள் வந்து இவர் வந்து முழுமையாகவே இந்த குற்றத்திலேருந்து விடுபடலாம், இல்லை அனுமானமாக விலக்கு அளிக்கலாம் அப்படிங்கிற நோக்கில் வந்து 66:3 ரேஷியோவில் வந்து பெரும்பான்மையிலுமே இவருக்கு சப்போர்ட்டாக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. 3 பேர் மட்டும்தான் வந்து இது குற்றம் அப்படிங்கிற நோக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா ஜனாதிபதி அப்படிங்கிறதுக்கு மட்டுமே நீதி அப்படிங்கிறது வந்து விதிவிலக்கா அப்படிங்கிற நோக்கிலையும் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறதாகவும் ஒரு வளர்ந்த நாடான யூஎஸ்ஏலே இப்படி வந்து ஜனாதிபதிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது மிகுந்த ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற நோட்டில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆம்பிஷியஸ் அப்படின்னா லட்சியம். சரிங்களா, அது உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது லட்சியம், அது மட்டும்தான் வந்து ஆம்பிஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், எராடிகேட்டிங் அப்படின்னா ஒழிக்கல். சரிங்களா, ஒரு விஷயத்தை வந்து ஒழித்தல் தான் வந்து எராடிகேட்டிங். இதுக்கு க்ளூ என்னென்னா எரேசர் வச்சு தான் ஒரு டிக்டேட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டமிக் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் எண்டமிக். பேண்டமிக்னா இன்டர்நேஷ்னல் சர்வதேச பரவல் தான் பேண்டமிக். எண்டமிக்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்டிக்னா உயர்தல் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகிறது. இதுக்கு நம்ம க்ளூ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், டிக் மார்க் இப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகணும் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எபிடெமியாலஜிக்கல் அப்படின்னா தொற்று நோயியல் பற்றின ஒரு அறிவு. சரிங்களா, அதை சார்ந்த ஒரு விஷயம்தான் வந்து எபிடெமியாலஜிக்கல். தொற்று நோய்னா எபிடெமிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரிசர்வாய்ஸ் அப்படின்னா நீர்த்தேக்கம். சரிங்களா, நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களை ரிசர்வாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ப்ரீடாமினன்ட்லினா முக்கியமாக, இம்பார்ட்டண்ட்டாக. இதுக்கு க்ளூ பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ டாமினண்ட்டாக இருப்பாங்க சரிங்களா அவங்க, ஸோ அதனால அது இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கணும், க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷீல்டிங்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது, ஒரு ஷீல்டு கவசம்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், சப்வர்ட் அடிபணிய செய்கிறது, ஒருத்தங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வந்து பண்ண வைக்கிறது தான் சப்வர்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எல்லாமே நம்மளை வந்து ஒன்று அடிபணிய செஞ்சிடும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிசம்டிவ் அப்படின்னா அனுமானம், கெஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ப்ரிசம்டிவ். இதுக்கு நம்ம க்ளூ பார்த்துருந்தோம், முன்னாடியே நம்மளால் எவ்வளோ சம் வந்து பே பண்ண முடியும்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கன்சர்ட்டிங் அப்படின்னா ஒருத்தங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறது, இல்லைன்னா ஒரி பண்ண வைக்கிறது. சரிங்களா, வருத்தமடைய வைக்கிறது, இல்லைன்னா வந்து குழப்பமடைய வைக்கிறது தான் டிஸ்கன்சர்ட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராசிக்யூஷன்னா வழக்கு. சரிங்களா, ப்ராசிக்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம், வழக்கு தொடர்பவர்களை ப்ராசிக்யூட்டர்ஸ், ப்ராசிக்யூஷன்னா வழக்கு. நெக்ஸ்ட் ஒன், வேர்டிக் தீர்ப்பு. சரிங்களா, ஸோ ஒரு வேர்பலாக ஒரு டிக்டேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து தீர்ப்பாக இருக்க முடியும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேர்பலாக டிக்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், த்ரெஷோல்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எஸ்டர்டே இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம். ஒரு பில்டிங்கோட என்ட்ரன்ஸை த்ரெஷோல்டுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிற தொடக்க நிலையில் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் டு ஹேப்பன், அதையும் வந்து த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு என்ட்ரன்ஸ், அந்த விஷயம் நடக்க போகிற தொடக்க நிலை, ரெண்டுமே வந்து த்ரெஷ்ஹோல்டு தான். நெக்ஸ்ட் ஒன் அப்சல்யூட்னா முழுமையாக. இந்த வேர்ட் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்சல்யூட்னா முழுமையான விஷயம். ப்ரிசம்டிவ் பார்த்துட்டோம். ரிபட்டட் அப்படின்னா ஒரு எவிடன்ஸோ ஒரு அக்யூசேஷனோ ஃபால்ஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறது தான் வந்து ரிபட். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஆனால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீபட் திரும்பவும் ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அக்யூசேஷன் குற்றமாக இருக்கலாம். அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது தான் ரிபட்டட். இன்ட்ரூட்னா பெர்மிஷனே இல்லாமல் ஒரு பிளேஸ்லேயோ ஒரு சுச்சுவேஷன்லேயோ நம்ம வந்து தலையிடுறது தான் வந்து இன்ட்ரூட். சரிங்களா? இதுக்கு க்ளூ வந்து இன்ட்ரோ வந்து நம்ம சம்மந்தமான இடத்துல தான் கொடுக்கணும், சம்மந்தம் இல்லாமல் இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்மினேட்டிங் அப்படின்னா கிளைமேக்ஸ் தான் கல்மினேட்டிங். சரிங்களா? ஒன்றினுடைய இறுதி நிலை. சரிங்களா? உச்சகட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து கல்மினேட்டிங். டிசென்டிங் அப்படின்னா ஒரு அஃபீஷியல் பர்சன்ஸ் எடுத்திருக்கிற ஒப்பீனியனுடைய நம்மளோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருத்து மாறுபாடு தான் வந்து டிசென்டிங். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்துருந்தோம். இதுக்கு க்ளூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியலைங்க. அசென்ட்னா வந்து ஒப்புதல். ஸோ டிசென்ட் அப்படிங்கும் பொழுது கருத்து வேறுபாடு. சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரூசிவ் அப்படின்னாலுமே வந்து ஒரு டிஸ்டர்ப்ஷனை ஏற்படுத்துறது. டிஸ்டர்ப்ஷன்னு சொல்லுவோம். டிஸ்டர்ப்ஷன் இன் த சென்ஸ் டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? அண்ட் அனாயன்ஸ் எரிச்சல் ஏற்படுத்தும் வகையில் தலையிடுறது. சரிங்களா? சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்க பிரச்சனையில் போய் தலையிடுறதான் வந்து இன்ட்ரூசிவ். ஓகேங்களா? டிஸ்டர்ப்ஷன்னா டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? ப்ராப்ஸ் அப்படின்னா ஆய்வு மேற்கொள்கிறது தான் ப்ராப்ஸ். சரிங்களா? ஆய்வு வந்து நம்ம எதை வச்சு மேற்கொள்ளுவோம்? ரோப் வச்சு மேற்கொள்ளுவோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கன்சீவபிள் அப்படின்னா பிலீவ் பண்ண முடியாதது, இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது தான் வந்து இன்கன்சீவபிள். சரிங்களா? ஸோ அது இப்படி இருக்குன்னே நம்மளால் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அதுதான் வந்து இன்கன்சீவபிள். பெரில் உங்களுக்கே தெரியும், டேஞ்சர். இதுக்கு க்ளூ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். பேர்லேயே டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீரியஸான விஷயமும் வந்து பெரில் தான். சரிங்களா? சீரியஸாக இருக்கிறது, டேஞ்சராக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பெரில். இம்ப்ளிகேஷன்ஸ்னால் விளைவு. சரிங்களா? அதனுடைய விளைவு, ஒரு செயலினுடைய விளைவை வந்து இம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா உட்கருத்து. ஒரு மறைச்சு ஒரு பொருள் டைரெக்டாக சொல்லாமல் மறைத்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லுவாங்க, அதுதான் உட்கருத்து. ஸோ விளைவு, அதனுடைய கான்சக்வன்ஸ்னு சொல்லுவோம். விளைவுகளையும் இம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரைப்னா உங்களுக்கே தெரியும், மணியை டிஸ்ஹானஸ்ட்டாக பெறுதல், கொடுக்கறது. லஞ்சம் தான் பிரைப். லியூனா இன்ஸ்டெட் ஆஃப், அதற்கு பதிலாக தான் வந்து லியூ. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு பதிலாக எந்த படமும் வராதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேடன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா திரும்ப அவங்கள சொல்லி கேட்போம் இல்லையா, அது ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் வந்து அஃபீஷியலாக வந்து அவங்கள வந்து க்ரைமுக்கு பனிஷ் பண்ணாமல் அவங்கள வந்து மன்னிப்பு கொடுக்குறத வந்து பேடன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு விஷயம் நமக்கு சரியாக புரியலைன்னா திரும்ப சொல்லி கேட்போம், அது வந்து பேடன். செகண்ட் மீனிங் அஃபீஷியலாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து அஃபீஷியலாகவே மன்னிப்பு கொடுக்குறது. சரிங்களா? அவங்களுடைய க்ரைமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம மன்னிப்பு கொடுக்கறது பேடன். அஸ்டானிஷிங்னா சர்ப்ரைசிங், உங்களுக்கே தெரியும் இல்லையா. அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னா சர்ப்ரைஸாக வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் வந்து அஸ்டானிஷிங். ஓகே, டுமாரோ செட் இன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.